அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். எங்கடா இந்த பட்டர் நான் ரெசிபி போடுறேன்னு சொல்லி இன்னும் போடலேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஃபைனலி வாங்க வீட்டிலேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பட்டர் நான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் முன்னாடி ஸ்க்ரீனில் கொடுத்துருந்தேன். வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மைதா எடுத்துக்கோங்க, அதில் சால்ட், கொஞ்சோண்டு சுகர், அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட் போட்டுக்கோங்க. 2 கப் மைதாவுக்கு 1 டீஸ்பூன் ஈஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஈஸ்ட் உங்களது புதுசாக இருக்கா, எக்ஸ்பயர் ஆகாததான்னு பார்த்துக்கோங்க. எக்ஸ்பயர் ஆனதாக இருந்துச்சுன்னா அது அப்புறம் நம்மளோட டோ ரைஸ் ஆகாது, ஃபர்மெண்ட் ஆகாது. அப்படி உங்கள்கிட்ட ஈஸ்ட் இல்லை நீங்கள் ஈஸ்ட் யூஸ் பண்ண விரும்பலை அப்படின்னா அதுக்கு பதிலாக 1/2 கப் கர்டு, புளிச்ச தயிர் எடுத்துக்கலாம். புளிச்ச தயிர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுவும் அதோட வேலையை பார்க்கும். இப்போ எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்லா எல்லாமே ஈஸ்ட்டு, சுகர் எல்லாம் கம்பைன் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் நம்ம எப்படி சப்பாத்தி டோ பிசைவோமோ அந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப ஹார்டாக பிசைஞ்சிடக்கூடாது, ஒரு சாஃப்ட் டோ கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சிடணும். அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு மாவு பிசைகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஈவனாக நீங்கள் பிசைய முடியும். மாவு ஃபுல்லாக ஒன்றா பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 to 10 minutes நல்லா அதை பிசைஞ்சிட்டே இருங்க. ஆயில் ஊற்றுனதுக்கப்புறமும் பிசைஞ்சிட்டு லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி வச்சிடணும். உள்ளே ஃபோல்ட் பண்ணுற மாதிரி மெத்தடில் பிசைங்க. இப்போ நான் எப்படி பிசைகிறேன், உள்ளே ஃபோல்ட் பண்ணி விடணும். நம்ம ஆயில் ஊற்றி பிசையும் போது அந்த ஸ்டிக்கினஸ் கொஞ்சம் கம்மியாகி ஸ்ட்ரெச்சியாக ஆகணும் மாவு, அந்த அளவு பிசைஞ்சிட்டே இருக்கணும். இந்த அளவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் உள்ளே ஃபோல்ட் பண்ண மாதிரி, உள்ளே டக் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் தடவி அப்படி வச்சுருங்க. கீழே எண்ணெய் தடவுங்க, மேலே எண்ணெய் தடவுங்க. எண்ணெயாகவே தான் இருக்கணும். எண்ணெய் கம்மியாக ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் அது ஃபர்மெண்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் சைட்லலாம் ஒட்டிக்கும். எண்ணெய் இருந்துச்சுன்னா அப்படி ஈஸியாக கொஞ்சம் வந்துடும், ரிமூவ் ஆகிடும். இப்போ நம்ம டோ ரெடி ஆகிடுச்சு. இதை மினிமம் 2 to 3 hours வரையும் ஃபர்மெண்ட் ஆக விட்டுடலாம். அதுக்கப்புறம் செக் பண்ணலாம். இப்போ நான் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃபர்மெண்ட் ஆகி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆயிலெலாம் சைடில் தடவி வச்சுருந்தனால இது ரொம்ப ஒட்டிக்காமல் பிசுப்பாக அதிகமாக இல்லாமல் நீட்டாக வந்துடுச்சு. இதை நம்ம இப்போ சப்பாத்தி பால்ஸ் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். என் மதர்-இன்-லா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க இப்போ நான் எப்படி நெகிட்டுறதுன்னு பார்த்துடலாமா? இந்த மாதிரி பால்ஸ் எடுத்துகிட்டு அதை உள்ளே டக் பண்ணி விட்டுக்கோங்க. உள் பக்கம் இப்படி எடுத்து டக் பண்ணிங்கன்னா மேலே ஸ்மூத் ரவுண்டாக வந்துடும். இப்போ இதை சப்பாத்தி நெட்டுற மாதிரி அதிகமாக ஓவல் ஷேப்பில் தான் இருக்கும் ஆனால் நான் இங்கே ரவுண்ட் ஷேப்லேயே நெட்டுறேன். உங்களுக்கு எப்படி ஷேப்பில் பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மொந்தமாகவே நெய்ட்டுங்க, ரொம்ப சன்னமாக நெய்ட்ட வேணாம். அதுக்கு மேலே கரிஞ்சீரகம், நைஜீரியா சீட்ஸ் சொல்லுவோம்ல, அதை தூவிக்கோங்க. அது இல்லாட்டி நீங்கள் பிளாக் செசமி சீட்ஸ் எள்ளு கூட தூவிக்கலாம். மேலே கொத்தமல்லியை தூவி ஒரு தடவை நல்லா நெகிட்டிடுங்க. மீன்வைல் தவா சூடு பண்ணிக்கோங்க. சூடான தவாவில் அப்படி போட்டுருங்க. தவா நல்லா சூடாக இருக்கணும். மீடியம் ஹாட்டில் வச்சுக்கோங்க, மீடியம் ஹைலியே வச்சுட்டு மேலே ஏர் பபிள்ஸ் மாதிரி வந்ததுக்கப்புறம் திருப்பணும். ஃபுல்லாக பபிள்ஸாக மேலே வந்துடும். வந்ததுக்கப்புறம் திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி உப்பி வரும். பின்னாடி திருப்பி ஃபுல்லாக போட்டு நல்லா வெந்துச்சுங்கும் போது லாஸ்ட்டில் இறக்கும் போது நீங்கள் பட்டர் எடுத்து அதை நல்லா தடவி வச்சுருங்க. ஹாட் பாக்ஸில் வச்சிங்கன்னா எப்போ சாப்பிட்ற வரையும் சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரியே எல்லாமே போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் உப்பி வரும்போது திருப்பினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டாக பட்டர் தடவை மறந்துடாதீங்க. பட்டர் ஒரு நல்ல சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். இதை நீங்கள் பட்டர் சிக்கன், பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் நான்வெஜ் எந்த ஐட்டமுக்கு வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச ஐட்டமுக்கு சாப்பிட்லாம். சும்மா கூட பட்டர் நான்லேயே கார்லிக் போட்டிருக்கோம், அது கூட இன்னொரு டைம் வேணும்னா ஷேர் பண்ணுறேன். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
மற்றவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய இன்ஸ்டா ஐடியில் கூட ஷேர் பண்ணுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் இது கூட பன்னீர் பட்டர் மசாலா தான் செஞ்சுருந்தேன். ரெண்டுக்கும் காம்பினேஷன் செம சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பன்னீர் பட்டர் மசாலா ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வேணும்னா அதையும் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. பாய்.